வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் ட்ரைடன் எழுதின ஆல் ஃபார் லவ் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜான் ட்ரைடன் தான் இங்கிலாண்டோட முதல் போயட் லாரட். அவர் போயட் லாரட் ஆன வருடம் 1668. இந்த கதையான ஆல் ஃபார் லவ் அவர் ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை இமிடேட் பண்ணி தான் எழுதியிருக்காரு. கதைப்படி பார்த்திங்கன்னா ஆண்டனி அக்டோபஸை அவங்களுடைய எனிமீஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அக்டோபஸ் தான் ரோமோடைய அடுத்த சீசர், அதாவது ரோமோடைய ரூலரு. ஆண்டனி அக்டோபஸ் சீசருடைய சகோதரனை அக்டோவியோ திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது. ஆனால் ஆண்டனி என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் குடும்பத்தை விட்டுட்டு ஈஜிப்டில் தான் அவருடைய காதலியான கிளியோபட்ராவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அக்டோபஸ் சீசருக்கு ஆண்டனி மேலே ரொம்ப கோவம். அவரை பழி வாங்குறதா அவர் உறுதி எடுத்திருக்காரு. அலெக்சாண்ட்ராவை கைப்பற்றுறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ப்ளே ஆரம்பிக்கிற சீசன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீஸ்ட், அவர் பேர் செரப்பியான், அவர் சொல்கிறாரு, எல்லாமே பேட் ஓமென்ஸாக இருக்குது, அதாவது எல்லாமே தப்பாக நிறைய விஷயங்கள் நடக்குது, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அலெக்சாசன் இவங்க கிளியோபட்ராவோட வேலை செய்கிறவங்க, இவங்க ஒரு திருநங்க, இவங்கக்கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அலெக்சஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு மற்றதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை, எனக்கு கிளியோபட்ராவை பற்றி மட்டும்தான் கவலை. ஏன்னா அவங்களும் ஆண்டனியும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆண்டனியை பிரிஞ்சால் கிளியோபட்ரா சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆண்டனி மேலே அன்பாக இருக்காங்க, பிரியமாக இருக்காங்க, காதலில் இருக்காங்க. அதுலேயும் சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஆண்டனி ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கார். ஏன்னா அக்டோபஸ் சீசர் போர் எடுத்து வர்றதுனால இவர் அந்த நினைப்பிலே இருக்கார். அதுதான் அலெக்சாவுக்கு பயம். ஏன்னா ஒரு வேளை ஆண்டனி கிளியோபட்ரா விட்டு போயிட்டாருன்னா என்ன செய்கிறது, கிளியோபட்ராவால் அதை தாங்கிக்கவே முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் வெண்டிட்டஸ்ன்ற ஒரு ரோமன் நைட், அவர் ஆண்டனியோட நண்பரும் கூட, அவர் ஆண்டனியை பார்க்க வர்றாரு. இப்போது எங்கே வெண்டிடஸ் ஆண்டனியை ரோமுக்கே திருப்பி அழைச்சின்னு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் அலெக்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஜிப்டில் எல்லா மக்களும் ஆண்டனியோட பிறந்தநாளை ஒரு பெரிய விழாவாக நாடு முழுக்க கொண்டாட போகிறாங்க, அதனால் அந்த கோலாகலத்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வெண்டிடஸ் தனியாக ஆண்டனிக்கிட்ட பேசும்போது சொல்கிறார், இது சரியில்லை, கிளியோபட்ரா உன்னை ஒரு ஆணாகவே இருக்க விடல, அவளோட கட்டுப்பாட்டில் ஒன்று வச்சுருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. ஆண்டனியால் கிளியோபட்ரா பற்றி யார் தப்பாக பேசினாலும் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் வெண்டிடஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, இப்போ அக்டோபஸ் சீசர் உன் மேலே போர் தொடுத்துருக்கார் இல்லையா, நான் உனக்கு 10,000 வீரர்கள் தரேன், அதை வச்சுட்டு நீ உன்னோட படையோடு சேர்த்துக்கிட்டு நீ அவரோட எளிதாக நீ போர் புரியலாம், ஆனால் அதுக்கு நீ கிளியோபட்ரா விட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டனி யோசிச்சு பார்க்குறாரு. 10,000 வீரர்கள் இருந்தால் அவரோட படம் நல்ல பலமாயிடும், அதனால் அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் இந்த செய்தி கிளியோபட்ராவுக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஆண்டனியோட வீரர்களுக்கு எல்லாம் கிஃப்ட்ஸை வாங்கிட்டு அவங்க அவங்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் தராங்க. பார்த்த ஆண்டனி அவங்கள திட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, உன் மேலே மட்டும் நான் உன் மேலே காதலில் விடாமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் ரோமில் என்னோடய குடும்பத்தோடு ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடி அக்டோபஸ் சீசருடைய காதலியாக தானே நீ இருந்த அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அக்டோபஸ் சீசருக்கு உன் மேலே ஒரு பார்வை இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் கிளியோபட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபஸ் சொன்னால் என் உடம்பு எடுத்துருக்கலாம், ஆனால் என்னோடய இதயத்தை எடுத்தது நீங்கள் தான், என் இதயம் உங்களுக்கு தான், நான் உங்களை தான் காதலித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்டோபஸ் சீசர் அவளுக்கு எழுதின ஒரு கடிதத்தை காட்டுறான். அதில் அக்டோபஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் தரேன், ஆனால் அதுக்கு நீ ஆண்டனியை பிட்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவள் அதுக்கு பதில் என்ன எழுதியிருக்கான்னா, இல்லை, ஆண்டனிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது அப்படின்னு அவள் எழுதினதை பார்த்த உடனே ஆண்டனிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவங்க திரும்பி ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இதை கேள்விப்படுற வெண்டிடஸ் ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாரு. அவருக்கு ரொம்ப கோபமும் வருது. அதே சமயத்தில் டோலபெல்லான்னு இன்னொரு ஃப்ரெண்டு, அவரும் ரோம்லேருந்து தான் வராரு. அவர் ஆண்டனியை பார்க்க வராரு. அவர் எப்படின்னா, அவரும் கிளியோபட்ரா மேலே காதலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவர் அங்கே வந்த உடனே வெண்டிடஸும் டோலபெல்லாவும் ஆண்டனிக்கிட்ட சொல்கிறாங்க, வா ரோமுக்கு போயிடலாம், இங்கே இருக்காத, ஏன்னா அக்டோபஸ் சீசரோட கோவம் சாதாரணமானதில்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டனி மறுக்கிறார்.
ஆனால் டோலபெல்லா என்ன சொல்கிறாருன்னா, நான் தனியாக வரல, நான் உன்னோட மனைவியான அக்டோவியாவையும் உன்னோட குழந்தைங்களும் அழைச்சிட்டு தான் ஈஜிப்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டோடனே அவர் குடும்பமும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஆண்டனியை வந்து சரி கிளியோபெட்ரா விட்டு வந்துடு அப்படின்ற முடிவுக்கு கொண்டு வராங்க. இதை வந்து அலெக்சஸ் போய் கிளியோபெட்ராக்கிட்ட சொல்லும் போது அக்டோவியா வந்து அங்கே வரா. கிளியோபெட்ராவும் அக்டோவியாவும் வந்து ஒருத்தர் வாதிடுறாங்க. அதில் அக்டோவியா என்ன சொல்கிறான்னா, ஆண்டனி எப்படி இருந்தாலும் என்னுடையவர் தான், உன் மேலே அவர் காதல் இருந்தாலும் என் மேலே இருக்கிறத விட அதிகமான அன்பு உன் மேலே இருந்தாலும் ஆண்டனி எனக்கு சொந்தமானவர், என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோவியா போயிடுறான். இதை கேட்டவுடனே கிளியோபெட்ராக்கு பயம் வந்துடுது. ஒருவேளை நம்ம ஆண்டனி வந்து நம்ம கையை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற பயம் இருக்குது. அதே சமயத்தில் டோலபெல்லா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டனி வந்து புறப்படுறதா உங்ககிட்ட வந்து செய்தியை சொல்ல சொன்னாருன்னு. ஆண்டனி நேராக ஏன் வந்து சொல்லலைன்னா அவருக்குள்ளே ஒரு பயம், ஒரு வேளை கிளியோபெட்ரா பார்த்தோன்னா நம்ம மனசு மாறிடுவோம், நம்ம வந்து இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டோலபெல்லாவை அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அலெக்ஸோட உதவியோட டோலபெல்லாவும் கிளியோபெட்ராவும் ஆண்டனியை வந்து மாற்றுறதுக்காக இவங்க 2 பேரும் காதல்கள் ஆன மாதிரி ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. இதன் மூலமாக ஆண்டனி வந்து பொறாமப்பட்டு திரும்பி வந்து கோவத்தில் கிளியோபெட்ராவோட சேர்ந்துருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இப்போது வென்டிடஸ் வந்து அக்டோவியாவும் வந்து கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி டோலபெல்லாவும் கிளியோபெட்ராவும் காதலர்களாக இருக்காங்கன்னு. அவங்க 2 பேருமே போய் அதை ஆண்டனி கிட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து கிளியோபெட்ரா விட்டு வெளியில் வர்றது, ரோமுக்கு திரும்பி போகிறது தான் சரியான முடிவு. பாருங்கள், இப்போது கிளியோபெட்ராவும் டோலபெல்லாவும் காதலர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டனியால் அதை நம்ப முடியல. அவர் போய் அலெக்சஸ் கிட்ட கேட்குறாரு. ஏன்னா அலெக்சஸ் தான் கிளியோபெட்ராவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு துணை. அதனால் கேட்கும்போது அலெக்சஸ் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டனிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் நேராக போய் கிளியோபெட்ராவும் டோலபெல்லாவும் பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருமே இல்லை நாங்கள் தப்பானவங்க இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டனியால் அதை நம்ப முடியல. இந்த கோவத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கிளியோபெட்ரா மேலே ஆண்டனி எவ்வளோ வந்து காதலில் இருக்காருன்னு. அதனால் அக்டோவியா என்ன நினைக்கிறான்னா, இவரை திருப்பி எடுத்துன்னு ரோமுக்கு அழைச்சின்னு போனாலும் அவர் கிளியோபெட்ரா நிலையில் தான் இருப்பார், அதனால் வந்து அவர் அழைச்சின்னு போகிறதுன்ற எண்ணம் வந்து அவங்க கைவிட்டுட்டு அவங்க குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு அவங்களுடைய சகோதரான அக்டோவஸ் கிட்ட அவங்க போயிடுறாங்க. இங்கே ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா, உயரமான ஒரு இடத்துலேருந்து அந்த ஈஜிப்ட் நேவல்ஸ்க்கும் ரோமன் நேவல் ஃப்ளீட்ஸ்க்கும் நடக்கிற சண்டையை பார்க்கலான்னு போகும்போது பார்த்தா 2 பேருமே வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. ஏற்கனவே அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து விதைச்சிருந்தாங்க ஒரு மனசில். அதனால் அவர் என்ன நம்பிடுறாருன்னா, ஒருவேளை கிளியோபெட்ரா நம்மளை வந்து அக்டோபஸ் கையில் வித்துட்டா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கிளியோபெட்ரா ஒரு கத்தியை எடுத்து தன்னை குத்திக்கிறாங்க. அதாவது உயிரை விட்டுடணும், ஏன்னா ஆண்டனி போகிறாரு, இனிமேல் நம்ம உயிர் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க. ஆனால் அவங்க உயிர் போகல. இங்கே வந்து அலெக்சஸ் வந்து கிளியோபெட்ரா வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் கத்தியால் குத்தி நான் என்னை வந்து என் உயிரை விட்டுட போகிறேன். அதனால் வந்து அலெக்சஸ் வந்து ஆண்டனி கிட்ட கிளியோபெட்ரா வந்து நீங்கள் போகிற துயரம் தாங்காமல் கத்தி எடுத்து குத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டனியும் மனசு அப்படியே நொந்து போயிடுறாரு. நம்மளால தானே வந்து அவங்க நம்ம பிரிவை தாங்க முடியாது, என்னாலேயும் வந்து கிளியோபெட்ராவை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வென்டிடஸ் கையில் போய் சொல்கிறாரு. ஒரு கத்தியை கொடுத்துட்டு நீ என்னை குத்தி கொன்னுடு அப்படின் போது வென்டிடஸ் சொல்கிறாரு, இல்லை நீ என்னுடைய தோழன், உன்னை என்னால் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் எப்படியும் ஆண்டனி வந்து அவரை வற்புறுத்துவார்னு தெரியும். அதனால் அவர் தன்னைத்தானே குத்திக்கிட்டு அவர் இறந்துடுறாரு. ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கத்தியை ஒரு இடத்துல வச்சுட்டு தான் அந்த கத்தி மேலே விழுந்து அவர் உயிரை வந்து மாச்சிக்க பார்க்குறாரு. அதே சமயத்தில் கிளியோபெட்ரா அங்கே வராங்க. இறக்கும் தருவாயில் இருக்கிற ஆண்டனியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு என்றைக்குமே துரோகம் பண்ணல, என்னுடைய உண்மையான காதலர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கிளியோபெட்ரா அவர்கிட்ட உறுதி சொல்கிறாங்க. தன்னோட உயிர் ஒன்றும் போகாமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷம் வாய்ந்த ஒரு பாம்பை வந்து தன் மேலே வச்சு அதை தன்னை கடிக்க வச்சுட்டு அவங்களும் வந்து அவர் கூடவே இறந்துடுறாங்க. செரப்பியை நாங்கள் வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து இறந்துருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ காதலர்களாக அவங்க ஒன்றாவே உயிரை விட்டுறாங்க. இதோட வந்து கதை முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.